டிரைவர் ஏன் இப்படி திருட மாதிரி போறான்? அவங்க வீட்லயும் ஏதோ மர்மம் இருக்கு போல இருக்கு. கொஞ்சம் இது பார்த்துட்டு வந்துடுறேன். சிங்கப்பூருக்கான 6 மணி பிளேனுக்கு டிக்கெட் வாங்கிட்டேன். இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. பொழுது விடியறதுக்குள்ள ஏர்போர்ட்டுக்கு போயிடணும். சீக்கிரம் புறப்படு. கமான் கமான். இல்ல, நாம கூட வர முடியாது. என்ன விளையாட? நம்ம காதல் விளையாட்டு இன்னைக்கு சாயந்தரத்தோட முடிஞ்சு போச்சு. பிறக்க வச்சது என் மனசாட்சி விழிச்சிருச்சு. இது வரைக்கும் கட்டில படுத்தபடியே கண்ணோட கண் மூடாமையே எதிர்காலத்தை பத்தி சிந்திச்சேன். கேவலம் கள்ள காதலுக்காக கனவு ஓடி வரணுமா? கடைசி வரைக்கும் நீ என்ன நல்லா வச்சிருப்ப, நீ என்ன நிச்சயம்? கையில இருக்க பணம் கரைஞ்சதும் நீ பறந்துருவ. அதுக்கப்புறம் ஏன் கதி? இது என் கணவர் சொல்ல வேண்டிய வார்த்தை. முத்து, உண்மையான அன்புள்ள 2 நண்பர்கள் கடைசி வரைக்கும் ஒன்னா சேர்ந்திருக்க முடியும். நம்ம மாதிரி 2 துரோகிகள் எப்பவுமே சேர்ந்திருக்க முடியாது. என்ன மறந்துரு. உன்னை நான் மறக்க முடியும், ஆனா அந்த 5 லட்சத்தை என்னால மறக்க முடியாது. அதை கொடுத்துட்டு நான் போயிடுறேன். அது என் கணவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். அது அவ்வளவு சுலபமா நீ கொண்டு போக முடியாது. விலகு. பெட்டியை கொடுத்துரு, இல்ல சத்தம் போட்டு எல்லாரும் ஏறிடுவேன். என்ன சொன்ன? அம்மாவுடைய நடவடிக்கை கவனிச்சு அப்பப்போ விட்டு கேட்டும் கூட்டம் சொன்னனே. ஆமாண்டா, நீ சொன்னது சந்தேகப்பட்டு அத்தனை சரியா போச்சுடா, அத்தனை சரியா போச்சு. அட உப்பு துரோகி, நீ உருப்படுறியா? இந்த நன்றி கேட்ட பையனோட நமக்கு என்னங்க பேச்சு? போலீஸுக்கு போன் பண்றேன். இல்லங்க, டெலிபோன் கிட்ட போனமாயிடுது. வாங்க இந்த பக்கம், வாங்க இந்த பக்கம், பாரு இந்த பக்கம். நான் வெளியே போற வரல யாராவது சத்தம் போட்டீங்க, உங்க உயிருக்கே ஆபத்து. ஜாக்கிரதை. தம்பி, ஏழக்கம் தான் போயிருப்பான். போங்க, நீங்க இந்த வண்டியில போனா அவரை பிடிச்சிடலாம். நீங்க உடனே போலீஸ் போன் பண்ணுங்க.
இன்ஸ்பெக்டர் சார், கோகிலாவும் நானும் உயிருக்குயிரா காதலிச்சோம். கல்யாணம் செஞ்சுக்கவும் முடிவு பண்ணியிருந்தோம். இது குமாருக்கு கூட தெரியாது. அவங்க அப்பா பணத்தை காசப்பட்டு கோகிலாவை கட்டாயப்படுத்தி இவருக்கு 2ஆம் தாரமா கட்டி கொடுத்துட்டாரு. அவளை பிரிஞ்ச நாள் இருக்க முடியல. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருந்தது. அவ முகத்தையாவது அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தா மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைச்சேன். டிரைவர் வேலையில சேர்ந்தேன். கோகிலாவை தனியா கார்ல கூட்டிட்டு போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்தது. பழைய அலைகள் வீச ஆரம்பிச்சிடுச்சு. இவருக்கு இதய நோய், எனக்கு இளமை துடிப்பு, அவளுக்கு பருவ கொந்தளிப்பு. கட்டுப்பாடுகளையும் மீறி எங்க காதல் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் 5 லட்சம் ரூபாய் பணத்தோட கோகிலாவையும் கூட்டிட்டு சிங்கப்பூர் போயிடணும்னு நான் திட்டம் போட்டேன். அவகிட்டையும் சொன்னேன். முதல்ல பயந்தா, அப்புறம் பணிஞ்சிட்டா. நான் பணிய வச்சேன். கீதாவை கடத்திட்டு போய் வச்சுக்கிட்டு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் உயிரோட அனுப்ப முடியும்னு அவங்க அப்பாவை மிரட்டும்படியா கோகிலாவுக்கு நான் தான் யோசனை சொன்னேன். முதல்ல நான் மறுத்துட்டேன். ஆனா அந்த அம்மாவுடைய சாமர்த்தியமான பேச்சு கடைசியில என்ன சம்மதிக்க வச்சிடுது. என்ன ஏமாத்த பார்த்தாங்கள நான் ஏமாத்துறேன். எப்படி? அடியிலையும் மேலே அசல் ரூபா நோட்டை வச்சுட்டு உள்ள வெறும் வெள்ளக்காயத்தை வச்சேன். ஏப்பா, அதுக்காக என் பொண்ணை கொலை பண்ணிட்டேன்? இல்ல, நான் கொலை செய்யல. ஆனா கொலை நடந்ததுக்கு அப்புறம் சட்டப்படி போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணாம போலீஸுக்கு பயந்து பேரத்தை மறைச்சு வச்சிருந்தது என்னுடைய குற்றம் தான். அந்த குற்றத்துக்கான தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீ போய் சொல்ற? இல்ல, அவர் சொல்றது உண்மை. கீதாவை கொண்டது நான் தான். என்ன? ஆமா. பணத்தை வாங்கிட்டு கீதாவையும் கூட்டிட்டு வரதுக்காக நானும் கோகிலாவும் பிரயாணிகள் விடுதிக்கு போனோம். என்ன கார்லயே இருக்க சொல்லிட்டு கோகிலா மட்டும் உள்ள போனான். அப்போ யாரோ நினைச்சு பயந்துட்டேன் சித்தி. நான் தாமா பணத்தை வாங்கிட்டு வரதுக்கு ரமேஷ் போயிட்டாரு இல்ல? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பா பணத்தோட புறப்பட்டாரு. அவருக்கு முன்னாடி குறுக்கு வழியில நான் இங்க வந்துட்டேன். ரமேஷ் இல்லாம இந்த ராத்திரி நேரத்துல நீ தனியா இருப்பியேங்கிறதுக்காக. ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரமேஷ் 5 லட்சத்தோட இங்க வந்துருவாரு. அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நம்ம கார்லயே வீட்டுக்கு போய் நாளைக்கு நடக்க வேண்டியதை பத்தி யோசனை பண்ணலாம். நீ சீக்கிரமா ரெடியா? ஓகே, கேக்கமா இருக்கு. ஒரு 5 நிமிஷத்துல குளிச்சிட்டு சீக்கிரம் ரெடி ஆயிட்டேன். கீதா, வாட்சோட குளிக்க போறியா? போ. சீக்கிரமா வா, ரமேஷ் வந்துருவாரு. பாத்ரூமுக்குள்ள பாட்ட பாடிக்கிட்டே இருக்காரு. ஓகே. கீதா பாத்ரூமுக்குள்ள போனதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். திட்டம் நிறைவேற போகுதேங்கிற சந்தோஷத்துல திடீர்னு ஒரு சபலம். கீதா குளிச்சிட்டு வரதுக்குள்ள கோகிலாவை ஒரு தடவை தழுவணுங்கிற ஆசை வெறி உள்ள போன. என்னங்க நீங்க? கீதா பாத்ரூம்ல இருக்கா? கதவுதான் மூடி இருக்க. கோகிலா, நீ தனியா இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் உன்னை கட்டி தழுவி இன்பம் அனுபவிக்கணும்னு என் நெஞ்சம் துடிக்குது. கோகிலா, ஆக்க பொறுத்த வரைக்கும் ஆற பொறுக்கலையே. முடியாது, என்னால முடியாது. சொன்ன கேட்க முடியாது. இல்ல முடியாது. ஐயோ, சத்தம் போடாதீங்க. இல்ல
முத்து, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே யாருக்காக? இந்த கீதாவுக்காகவா? இல்ல, எனக்காக. ஏன், நம்ம 2 பேருக்காகவும் தான். உனக்கு இப்படி ஒரு திட்டத்தை சொல்லி கொடுத்ததே நான் தானே. பாவம் அந்த கீதா அந்த ரவியை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிறா. இன்னும் 1/2 மணி நேரத்துல 5 லட்சம் ரூபாய் என் கைக்கு வரப்போகுது. என் ஆசை காதலனோட ஆகாய விமானத்துல சிங்கப்பூர் பயணம். இப்பவே என் இன்பக்கிளியோட வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. என்ன இனிமே, என்ன இனிமே. என்ன காரியம் செஞ்சுட்டீங்க? உங்களோட சேர்ந்து திட்டம் போட்டது அந்த அப்பாவி பொண்ணை ஏமாத்துறதுக்காக தான் தவிர அநியாயமா இப்படி கொலை செய்யறதுக்கு இல்லையே. கொஞ்ச நேரம் நீங்க இங்க வராம கார்லயே இருந்திருந்தா இந்த கொலை நடந்திருக்காதே. ஆண்கள் எப்பவுமே அவசர புத்தி உள்ளவங்கன்னு சொல்றத உண்மைதான நிரூபிச்சுட்டீங்களே. இப்ப என்ன செய்ய போறீங்க? இப்பவும் ஒண்ணு மிஞ்சு போயிடல. ரமேஷ் கைக்கு வர்ற பணம் நாளைக்கு எப்படியாவது உன் கைக்கு வரும்படியா செய்துடு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். அதாவது குறிப்பிட்ட நேரத்துல சிங்கப்பூர் விமானம் பறக்கும். அதுல குறிப்பிட்ட சீட்ல நாம 2 பேரும் இருப்போம். அப்ப கீதா அவ கொலை செய்யப்பட்ட விஷயம் வெளியில தெரிஞ்சா போலீஸ் ரமேஷ் தான் பிடிக்கும். செட்டப் அப்படிதான் அமைஞ்சிருக்கு. நம்ம அதிர்ஷ்டம் வாட்ச்மேன் இங்க இல்ல. அவன் வரத்துக்குள்ள போயிடும். சீக்கிரம் புறப்படு. கமான் கமான். திருட்டு குடியையும் திருட்டு காதலையும் தெய்வம் ஒரு நாள் காட்டி கொடுத்துட்டோம். இந்த சத்தியத்துல இருந்து நான் மட்டும் தப்ப முடியுமா? கீதா பாத்துட்டாலேங்கிற அதிர்ச்சியில உணர்ச்சி வசப்பட்டு பொறி தட்டு போய் ஒரு நிமிஷத்துல என்னையே நான் மறந்துட்டேன். கொலைகாரன் ஆயிட்டேன். நான் பாவி ஆயிட்டேன். நான் துரோகி ஆயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இல்ல கொஞ்சம் காரணம் நான் தான். எனக்கு பணிவிடை செய்ய ஒருத்தி வேணுங்கிறதுக்காக பருவ துடிப்புல இருந்த உன்னை 2ஆம் தரமா கட்டிக்கிட்டேன். உன்னோட எழுவ கோட்டைகளை இடிச்சறிஞ்சேன். நான் தான் பாவி. நீதான் என்ன மன்னிக்கணும். எழுந்திரு கொஞ்சம். குமார், என்னப்பா இப்படி செஞ்சுட்டா? இதுதான் சரியான முடிவு. வெற்றி வெற்றி. மடி, என்னடா இதெல்லாம்? எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சு போச்சு தங்கச்சி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்ணன். குடுறா கைய. குடுறா கைய. வெங்காயம் ரொம்ப பெருசா அலட்டிக்கிட்டியே. இப்ப நான் இன்ஸ்பெக்டர். டேய், கீதா கொலை வழக்குல உன்னை பத்தி நல்ல விதமா சிபாரிசு பண்ணி உனக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுத்த சுந்தர் தான்டா. அப்படியா? எனக்கு தெரியாதுப்பா, மன்னிச்சுக்கோ. இதுக்கு கைமாறா உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். என்னடா? ஓகே. அண்ணே, அம்மாடி, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுக்காக என்னுடைய பிரசன்டேஷன். ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி பசங்களா.